கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோசுவா 1:9. திடமனதாயிரு. ஜோஷுவா 1:9. பி கரேஜியஸ். அன்பான சகோதர சகோதரிகளே, மோசே மரித்து போனார். கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் தனித்து விடப்படுகிறார்கள். யோசுவாவுக்கு கர்த்தர் தைரியம் சொல்கிறார். திடமனதாயிரு, திடமனதாயிரு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று திடப்படுத்துகிறார். யோசுவா அதை நினைத்து தைரியம் கொள்கிறார். 31 ராஜாக்கள் மேல் ஜெயம் கொள்கிறார். கர்த்தர் அருமையாய் யோசுவாவை வழிநடத்துகிறார். யோசுவாவை வழிநடத்தின தேவன் இன்று உங்களையும் என்னையும் வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். நாம் எந்த காரியத்தில் சோர்ந்து போய் காணப்படுகிறோம்? நாம் கவலைப்பட வேண்டாம், திடமனதாய் இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். கர்த்தரை உறுதியாய் நாம் பற்றி கொள்வோம். கர்த்தர் நம்மை பொறுப்பெடுப்பார். நாம் எதிர்பார்க்கும் காரியங்களில் ஜெயம் கொள்வோம். நன்மையும் செம்மையுமான பாதையில் அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென். திடமனதாயிரு என்றவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். குடும்ப பிரச்சனைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க, பிள்ளைகளை நேசிக்க கிருபை செய்யும். அநியாயமாய் 3 குழந்தைகளை பெட்ரோல் ஊற்றி கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்ட தகப்பனை நினைத்து வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, அவர் உம்மை ஏற்றுக்கொண்டவரா அறியோம். அந்த மனைவி என்ன செய்கிறாள் அறியோம். ஆனால் ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பங்களில் நடவாதபடி கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களை காத்துக்கொள்ளும். ஆதியிலே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டீரே. குடும்பமாய் அவர்களை இணைத்தீரே. குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதித்தீரே. உயிருள்ள நாள் வரை கணவனுக்கு மனைவி உண்மையாயும், மனைவிக்கு கணவன் உண்மையாயும், பெற்றோருக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கத்துடனும் காணப்பட தேவனே கற்றுத்தாரும். நீர் குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இணைந்த குடும்பங்கள் பிரியாதபடி தேவனை கிருபையாய் நீர் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பிரிவினை ஆவியை கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் சமாதானம் நிலவட்டும், சந்தோஷம் நிலவட்டும். நீர்முடைய கிருபையால் தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் குடும்பங்களில் காணப்பட கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.